ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக? ஸோ இந்த வேர்ட்லயே உங்களுக்கு தெரியும் பிரிண்டோட பர்பஸ் என்னன்னு. பிரிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நீங்க பிரிண்ட்ன்ற வேர்டை நீங்க சரளமா எப்படி நம்மளோட லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, வேர்ட் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, போட்டோவை பிரிண்ட் அவுட் எடுக்கிறது. அந்த பிரிண்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? எக்ஸாக்டா அந்த பிரிண்ட்ல என்ன இருக்கோ, இப்ப பிடிஎஃப்ல என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. போட்டோல என்ன இருக்கோ அது எக்ஸாக்டா அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு வருது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம. அப்போ இதுல சினாரியோ என்னன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே மக்களுக்கு காட்ட விரும்புறீங்க ப்ரோக்ராமிங் மூலியமா அப்படின்னா, அந்த மாதிரி சினாரியோ அப்போ நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்ட் இதுக்குள்ள வெல்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த டபுள் கொட்டேஷன்ல என்ன இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிடுங்க. சரிங்களா? என்ன இருக்கோ இது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடும். சரிங்களா? அப்போ பிரிண்டோட சின்டாக்ஸ் என்னன்னா, பிரிண்ட் வந்து ஸ்மால் லெட்டர் பி ல தான் ஸ்டார்ட் ஆகணும். அதோட சின்டாக்ஸ் வந்து இதுதான் திஸ் இஸ் கால்டு ஓப்பன் பேராந்தசிஸ். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங்ல தான் ஒவ்வொரு விஷயமா நான் கற்றுக் கொடுத்துட்டே வருவேன். அப்போ நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நான் செப்பரேட்டா இதை உட்காந்து திஸ் இஸ் அ பேராந்தசிஸ், திஸ் இஸ் அ க்ளோஸ்டு பிராக்கெட், திஸ் இஸ் அ ஃப்ளவர் பிராக்கெட்னு சொன்னா அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ சொல்ற புது விஷயம், இனிமேல் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஓப்பன் பேராந்தசிஸ் இதுக்கு பேர் ஓப்பன் பிராக்கெட்னு நீங்க சொல்லலாம், இதுக்கு பேர் க்ளோஸ்டு பிராக்கெட், இது வந்து ஃப்ளவர் பிராக்கெட் ஆர் கர்லி பிரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ சின்டாக்ஸ் ஃபார் பிரிண்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பிரிண்ட் இதுக்குள்ள இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ உங்களை அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன்.